வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதை போல் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பன் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக முடியல. நம்ம எதிர்பார்த்து இது பிரேக் பண்ணாத மார்க்கெட்டில் புல்லிஸ்ன்னு பார்த்தோம்னா இதை திருப்பி புல்லுகள் வந்துட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே போகல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரேக் பண்ண பார்த்து முடியல. திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம், இதை தாண்டா மேலே போக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைனில் அதை விட்டு திரும்பவே இல்லை. மார்க்கெட் வந்து இந்த இடம் ஃபுல்லாக சைடு செட்டப்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து நிஃப்டி சென்செக்ஸ் வந்து புல்லிஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்டை தாண்டினா மேலே போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டை தாண்டி பிரேக் கொடுத்துச்சு. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பதிலுக்கு செகண்ட் சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, ஆனால் மேலே போக முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ்லேயும் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல மார்க்கெட்டில் புல்லிஸாக போய்டும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். நிஃப்டியில் தான் கொடுத்துருந்தோம், இதில் விட கொடுத்துருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டு உடச்சா தான் மார்க்கெட்டில் ஃபாலுங்க கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸையும் பிரேக் ஆனிச்சு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு அதுக்காக சஸ்டெயின் ஆக முடியல. நம்ம எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போய்டுங்க தான் சொல்லியிருந்தோம். ஆனால் மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஹேங்கிங் மேன் ஹை தானால மார்க்கெட்டில் மேலே போக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இது பிரேக் பண்ணாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ண முடியாமல் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் சைடில் தான் கேண்டில் இருக்குது. ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம், ஷூட்டிங் ஸ்டார் இல்லை, ஸ்பின்னிங் டாப் தான். இப்போ பார்த்தோம்னா இந்த லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்க மாதிரியும், ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க மாதிரி செட்டப்பில் தான் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,376 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,457 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,510. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,290 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,290, அடுத்து 24,054. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து 510 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் தான். மார்க்கெட் மேலே போனால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்டுக்கு நியரஸ்ட்டு இந்த டே ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து மார்க்கெட் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்து புல்லிஸ் வரும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே பொறுத்த வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை கேப் டவுனில் இருந்து மார்க்கெட்டில் செகண்ட் சப்போர்ட்டே இருந்தால் மார்க்கெட்டில் ஒரு சின்ன அப்சைடு போய்ட்டு இந்த கேப் ஃபில்லிங் முடிச்சு திருப்பி இறங்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மேலே இருக்கும், டேவோட லோ பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியிலாவது இந்த ஹைக்கு மேலே போயிட்டு அந்த ரிவர்ஸ் செகண்ட் செட்டப் போட்டிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி வீக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் போக வாய்ப்பு. இப்போ இது செட்டப் படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ். அதை போல் நிஃப்டியோட ஸ்டைலும் அதே தான் இருக்குது. இந்த கேண்டில் செட்டப் படி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட் ஃபால்லாம் பெருசாக ஃபால் ஆகிடாது. நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த ஃபாலுங்கிறது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இதை விட்டு பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். இது டே கேண்ட் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் லெவல்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,548 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 55,957 அப்படிங்கிறது டேவோட ஹை, அது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 56,500 அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகர் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக அந்த இதுக்கு மேலே பால் டைம் ஹைக்கு மேலே ஆக்சுவலாக வந்து 56,700 அந்த ரேஞ்சு வரும் ட்ரெண்ட் லைன் படி.
சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 55,262 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். அது வந்து பார்த்திங்கன்னா டேவோட லோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,086 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 54,582. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஆல்டைம் ஹை, இந்த ஹையை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் டே பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த விக் இருக்குது பாருங்கள், லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55,130 வரைக்குமே சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் கீழே போட்டிருக்கோம். இந்த 55,086 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு செஞ்சு இடைக்குள்ளே முடியறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ரொம்ப சைலண்ட்டாக மார்க்கெட் முடியறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுமாரி தான் தெரியுது. நாளைய மார்க்கெட் வந்து பெருசாக ஒன்று இருக்க மாதிரி எனக்கு தோணலை. ஒன்று ஃபால்ட் இருந்தால் பெருசாக இருக்கும், இல்லைனா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இல்லை, இல்லைனா சைடு வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, சென்செக்ஸை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்டேட்டில் தான் முடிச்சிட்டாங்க. இதுவும் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் மேலே போக வாய்ப்பு இருக்கும், லோவை பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்ட் செட்டப் படி பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டார்கெட் முடிஞ்ச மாதிரி லெஸ்ஸாக பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படினால பட்சத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கும். இறங்கினா பெருசாலாம் இறங்க வாய்ப்பு இல்லை. இந்த கேண்டோட லோ வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் பெரிய ஃபால்ட் இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளையோட லெவல்ஸை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,448 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 80,661 இது இன்றைக்கி டேவோட ஹை, அது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே 80,868 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 80,122 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 79,856 செகண்ட் சப்போர்ட். தேர்டை பார்த்தா 79,570. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட் வேணும்னு பார்த்தோம்னா, நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் பெருசாக போக வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிங்கன்னா அந்த டேவோட ஹை வரைக்கும் தான் போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த லெஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழே விழுகும். இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 80,868 பிரேக் பண்ண தேர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தது புல்லிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை கூட போயிட்டு லெஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே விழுக வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டாலே அடுத்து இறங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு திருப்பி லேசாக ஹை போயிட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கூட இறங்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில கூட மார்க்கெட் வந்து சைடு வேஸில் முடிகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் நாளைய மார்க்கெட் வந்து நிஃப்டி எக்ஸ்பீரி ஒன்றும் ஃபுல் சைலண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம், இல்லை இறங்கிறது வாய்ப்பு. ரெண்டு தான் நடக்கும். ஒன்று சைடு வேஸ், இல்லைனா மார்க்கெட் ஃபால். அப்சைடு போகிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.